தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். முருகன் தமிழ் கடவுளா? அவர் தமிழ்நாட்டில் பிறந்தாரா? கைலாயத்தில் பிறந்தாரா? தெலுங்கு நடிகர்கள் முருகர்களாக நடிக்கலாமா என்றெல்லாம் தமிழ்நாட்டில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் திராவிட மாயை சுப்பு அவர்கள் திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி என்றொரு புத்தகத்தை சுட்டிக்காட்டி சில சுவாரஸ்யமான தகவல்களை மேற்கோள் காட்டுகிறார். இவர் ஆதாரம் ரிசர்ச் அண்ட் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலமாக ஒரு நூலகம் ஒன்றை நிறுவியிருக்கிறார். அதன் நிறுவனர் இவர். அதன் மூலம் தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவது இவரது பங்களிப்பாக இருக்கிறது. இன்று இவரோடு பேசுவதற்கு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்துள்ளார்கள். திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் தமிழர் இலக்கியம், பண்பாடு, சைவ சித்தாந்தம் என்று பல துறைகளில் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்கு அறியப்பட்டவர். பொதுவாக தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் ஒரு பழக்கம் இருக்குது. வயதானவதை கொண்டாடுவது என்று. 100 வருஷம் ஆனால் பெருசாக கொண்டாடுறோம். ஒரு விஷயத்துக்கு 100 வருஷம் ஆகிருக்கு, அதை சுட்டி காட்ட வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். ஒரு புத்தகம் எழுதியவர் பெயர் மா சாம்பசிவ பிள்ளை. புத்தகத்தின் பெயர் திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி. தமிழ் சமுதாயத்தில் சமய நம்பிக்கை உள்ளவரிடையே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, அதற்கான காரணங்கள் என்ன, அதன் வரலாற்று பின்னணி என்ன என்பதை ஆராய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம், அந்த புத்தகம் வெளிவந்தது 1926, சரியாக 100 வருடங்கள் ஆகிருக்கு. அந்த வருஷத்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கம் அப்போ தான் தோன்றுது, ஆரம்பம். ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு தான் அந்த கம்யூனல் ஜீவோன்னு சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு அரசாணை போடப்படுகிறது. அது பக்கத்திலேயே வந்து வைக்கம் சத்தியாகிரகம் வருது. இந்த மாதிரி வடவர் எதிர்ப்பு, வைதிக எதிர்ப்பு என்ற எண்ணங்களை கொண்ட இயக்கம் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கும்போது அதனோட விளைவாக ரியாக்ஷன் சமுதாயத்தின் ஒரு பகுதியான சில சைவ அன்பர்கள், அதுவரை அவங்க சேராமல் இருந்தாங்க. இவங்கெல்லாம் துஷ்டர்கள், சேரக்கூடாது, கடவுள் மறுப்பாளர்கள், இந்திய எதிர்ப்பு அந்த கை கொடுத்தது. அவர்கள் முக்கியமான அதில் வந்தவர் காசு பிள்ளை என்ற தமிழறிஞர். அவரை கேள்வி கேட்க முடியாது, அவரை பெரிய ஆள். அவர் வந்து செந்தமிழ் செல்வி என்கிற மாத இதழில் தொடர் கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையின் தலைப்பு திருநான்மறை விளக்கம். அதனுடைய சாராம்சம் என்னென்னா, நான்மறை என்று நான்கு சொல்கிறோம் இல்லையா, ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்று, அவை அல்ல, தமிழர்களுக்கு வேறு மறை இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை மறுத்து நம்ம சாம்பசிவ பிள்ளை எழுதினார். மற்றதெல்லாம் போக பேசுவோம். இதில் நீங்கள் எந்த கட்சின்னு சொல்லலாம், இல்லை பொதுவாக கருத்துரையும் சொல்லலாம். நான் எந்த கட்சின்னு தனியாக பார்க்குறத விட சிவனடியார்கள் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வழிகாட்டிய ஆச்சாரியர்கள் வழியில் தான் நடக்கணும். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் அதை பின்னோர்ந்து தான் போகணுங்கிறத தான் விதியாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சொல்லப்படும் நிலையில் வேதங்கள் எதுங்கிறது தான் இந்த ஒரு கேள்வியாக ஆரம்பித்து தான் காசு சுப்பிரமணிய பிள்ளை, பெரிய பேரறிஞர், அவர் தான் காசு பிள்ளைன்னு சொல்கிறோம், அவர் எழுத ஆரம்பித்தது. இதில் ஒரு சில சந்தேகங்கள், அந்த செந்தமிழ் செல்விங்கிற மாதாந்திரி, அது சைவ சமய நூற்பதிப்பு கழகத்தினுடைய மாதாந்திரி இல்லையா, சைவ நூல்களை பதிப்பிப்பதற்காக, திருமுறைகள், சித்தாந்த நூல்கள் இதெல்லாம் பதிப்பிப்பதற்காக வந்த சமாஜம். அவங்க இந்த நான்மறை விளக்கம் என்பது, இந்த 4 வேதங்கள் என்பது ரிக்யஜுர் சாமம் அதர்வணம் இல்லைன்னு சொல்லுவதற்கு என்ன காரணம், என்ன இடத்துல அந்த அந்த ஒரு கோட்பாடு வருது, எதனாலே இந்த 4 வேதங்களும் இதனாலுமே எங்களுக்கு வேதம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா எங்களுக்கு வேதங்களே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. திருமுறைகளில் நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் ஆரம்பித்து 12 திருமுறைகளாகட்டும், அதற்கு பின்னாடி வந்த மற்றைய பிரபந்தங்கள், அருணகிரி பெருமானார், தாய்மான சுவாமிகள், எண்ணற்ற ஆச்சாரியர்கள் எல்லாருமே அருளாளர்களாக பாடினவங்க. யாருமே வேதங்களிலிருந்து அதை புறகுன்னு சொல்லியோ, அதை புறக்கணித்தோ, வேத நிந்தனை செய்தோ அந்த மாதிரி செய்ததே கிடையாது. மாறாக ரொம்ப அழுத்தமாக வேதியர் தம்மை வெகுளேன், சமய வரலாற்று கிடையாது ஐயா, சமய வரலாற்றில் கிடையாது. எங்கேயும் வேதத்தை சைவ சமய வரலாற்று, சைவ சித்தாந்த சமயத்தில் வேதத்தை நிந்தித்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு இடமே இல்லை. மாறாக திருவையாறில் வேதத்தை ஒழித்து ஒரு தர்மம் இல்லைன்னு திருமூலர் நமக்கு திருமந்திரத்தில் வலியுறுத்தி சொல்கிறார். திருவையாறில் நந்தியம்பெருமான் ஐயாரப்பர்கிட்ட வேண்டி கேட்கும்போது வேத நிந்தனை பொறா மனம் வேணும்னு கேட்குறார். முதல் வேண்டுதலே அதுதான். கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடாது. வேதத்தை ஒருத்தர் நிந்திச்சாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு தாங்கிற மனசு எனக்கு இருக்கக்கூடாது. நந்தியம்பெருமான் அந்த மாதிரி சிவநிந்தனையை எதிர்த்தார். தட்சயாக கட்டத்தில் சிவநிந்தனையை உடனே எதிர்க்கிறார், அவனுக்கு சாபமெல்லாம் கொடுக்குறார். அதுக்கு அடுத்தவர் இந்த நிந்தனை நான் பொறாத மனம் வேணும்னு கேட்டது வேத நிந்தனைக்கு தான். அப்போது சைவ சமய அடிப்படை இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. நேராக சுந்தரர் வேதியர் தம்மை வெகுளேன் வெகுண்டவர்க்கும் துணையாகேன்கிறார். ரெண்டுத்தையும் சொல்லிடுறார். ஒன்று, இந்த வேதத்தை சம்ரட்சிக்கிறவங்களை நான் எதிர்க்க மாட்டேன், இன்னொன்று அப்படி எதிர்ப்பவர்களுக்கு துணையாகவும் இருக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி சிவநிந்தனைக்கு என்ன தண்டனையோ எது அபராதமாக சொல்லியிருக்கோ அதோடு ஒப்புன்னு சொல்லித்தான் வேதநிந்தனை அப்படின்னு ஆச்சாரியர்கள் வச்சிருக்கும் போது, அது பெரிய கொடிய பாவம்னு சொல்லும்போது
சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் கொண்டு வரக்கூடிய மாத இதழில் இது ஏன் ஏற்பட்டது? இல்லை, பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம ஆய்ந்து தெளிந்து யோசித்து அது டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் முடிவுக்கு வரலாம். இது ஒரு வகை. முதலே முடிவுக்கு வந்துட்டு அறிவிக்கலாம். இதில் திராவிடம் இரண்டாவது வகை. வேதம் வேண்டாம், வைதிகம் வேண்டாம், வைதிகர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்னி வரை நிற்கல. இட் லேக்ஸ் சப்ஸ்டன்ஸ். இதே இப்போ திராவிட கோட்பாட்டை எடுத்தவங்க அரசியலுக்காக அதை ஆதரித்தவர்கள்லாம் செய்யறது ஒண்ணு. ஆனா சைவ சமயம் அப்படிங்கிறது வைதீக சைவ சமயம் அப்படிங்கிறத இதை நம்ம கொண்டாடுறதே. பழைய வைதீக சைவம் பறக்கவேன்னு இதை வாழ்த்துறாங்க. அப்போ அந்த பழமையான வேதங்கள் அடிப்படையில எழுந்த வைதீக நெறின்னு ஞானசம்பந்தருடைய அவதாரத்திற்கு முதல் காரணமாக சேக்கிழார் சொல்லுவது வேத நெறி தழைத்தோங்க அப்படின்னு தான் சொல்லி பாடியே தொடங்குறார். காரணமே அதுதான், அவதார காரணத்தின் முதல் காரணம் இதுதாங்கிறார். அப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் கொண்டாடிய வேதத்தை கட்சி சார்பாக அரசியல் சித்தாந்த சார்பாக எதிர்த்தார்கள்ங்கிறவங்க போகலாம். ஆனா சைவ தர்மத்திலே இருந்தவர்கள், ஞானசம்பந்தாதிகளை ஏற்றுக்கொண்டவர்கள், திருமுறைகளை ஏற்றி போற்றுபவர்கள் இதை எதிர்ப்பதுங்கிறது எதனாலே ஏற்பட்டது? அது சரித்திரபூர்வம் பத்தாவது புரியும். ஒரு பக்கம் திராவிட இயக்கம் வந்துடுது. 1925 ஈவர் தன்னுடைய இதை ஆரம்பிச்சிடுறாரு, தனி பயணத்தை, சுயமரியாதை பயணம். இந்த பக்கம் பார்த்தா திருநெல்வேலியில் சைவர்கள் வந்து ஆச்சாரமாக இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னு கடவுள் நம்பிக்கையோடு இருப்பாங்க. பட் அவர்களுக்கு இந்த பிராமண அல்லாத பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது, இவங்களுக்கு இருந்தது. ஆனால் இவங்க சேர முடியல. கடவுள் இப்போ பிரச்சனையாக இருந்தார் அவங்களுக்கு, சேர முடியாதபடி. அப்போ அதுக்கு நடுவில் தோன்றியவர் தான் காசு பிள்ளை. கடவுள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளலாம், தமிழை வைத்துக் கொள்ளலாம், தெய்வத்தை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் வேதம் வேண்டாம்னு ஒரு புது ஃபார்முலா கொடுக்குறாரு. அவருக்கு முன்னோடியாக வேற யாரையாவது சொல்ல முடியுமா? என்னோட ஆய்வுப்படி அவர் தான் ஆரம்ப புள்ளின்னு நினைக்கிறேன். அது கேன் பி ப்ரூவ்ட் ராங். பட் என்னோட அறிவு கட்டியவரை இது ஒரு வடிவம் கருத்தாக்கம் கொடுத்து ஒரு கோட்பாடாக ஆக்கி ஒரு மெட்டில் தயார் பண்ணி கொடுத்தார். அவர் தான் முதல் ஆள். மரபினர்கள் அவரை பின்தொடர்ந்தாரா? கூட இருந்தார் சொல்லலாம். அந்த எக்ஸ்டென்சிவாக அவர் மரபினரை பண்ணாரு தெரியல இவரை மாதிரி. ஏன்னா ஒரு அளவில் தனித்தமிழ் இயக்கமும் இதனுடைய ஒரு கிளை மாதிரித்தான் வருது. ஆமாம், வட சொற்கள் எதுவுமே வேண்டாம், அது இல்லாமல் தமிழ் இயங்குங்கிறத நிரூபிக்கணுங்கிற ஒரு ஆதரவோட, அது மொழிப்பற்றினால் அதெல்லாம் செய்யறத மரியாதையோடு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சமய கொள்கைகளுக்குள்ள வந்து இப்போ தேவார திருமுறைகள்ல வடமொழி சொற்களே இல்லைன்னு நம்மளால வாதாட முடியாது. அதை எவ்வளவு அழகா இலக்கணத்துக்குட்பட்டு தமிழ் படுத்தி இருக்காங்கிறதுலாம் அதனுடைய சிறப்பாகவே இருக்கு. பல ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய வடமொழி சொற்கள், அதாவது அவ்வளவு சுலபமாக மொழிபெயர்க்க முடியாதுன்னு இருக்கக்கூடிய சொற்களை தமிழ் இலக்கணத்துக்கு உட்பட்டு அதை தமிழுக்குள்ள வரித்து கொண்டு வந்து பாடல்ல அந்த யாப்புக்கு பொருந்து அதை பயன்படுத்தி எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்கணும், வடமொழி கலவாத ஒரு மொழியாக தமிழ் இருக்கணும், அதை கொண்டு தான் சைவம் வளரணுங்கிற மாதிரி அளவுக்கு இது போனதுக்கு பின்னாடி வெறும் அரசியல் காரணம் மட்டும்தானா? இல்லை, இப்போ மொழின்னு எடுத்துட்டாலே என்னோட அறிவுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். தமிழ் மொழி குறிப்பாக தொல்காப்பியம் தான் முதல் நூல்றாங்க. அகத்தியம் ஒன்று இருக்காது, நமக்கு தெரியாது. தொல்காப்பியம் தான் முதல் நூல். அதுலேயே மற்ற மொழி சொற்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் சுத்தமாக இருக்கணும், அன்றைக்கே நிறுத்திருக்காங்க இதுலையே. அது பர்பஸாக தான் பண்ணியிருக்காங்க, மற்ற மொழிகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு. பட் இவங்க தனித்தமிழ் என்பது இயற்கையான மொழி வளர்ச்சி இருக்கு இல்லையா, பரிணாமம், அதுக்கு எதிராக இருக்குது. ஆனால் அதை நிற்கலை, காலப்போக்கில் அடிபட்டு போச்சு. ஜீவான் ஒருத்தர் இருந்தார், அவங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் தலைவர், அப்பழுக்கற்ற மனிதர். அவர் பற்றி நிறைய சொல்லலாம். அவர் தனித்தமிழ் இயக்கத்தில் இருந்தார். அவரோட பேரை உயிர் இன்பன் மாற்றிக்கிட்டார். ஜான்றது தமிழ் கிடையாது, ஜீவா வேணான்னு சொல்லிட்டு தமிழ் இன்பன் மாற்றிக்கிட்டார். அவர் மரமில்லாடியில் பார்க்க போனதாக ஒரு செய்தி இருக்குது. பல்லாவரத்து தான் அவர் வீடு, மரமில்லாடு. வாசலில் போயிருக்கார், கேட்டுக்கிட்டு நின்று இருக்கார். யார் அது போஸ்ட்மேனான்னு அவர் உள்ளேருந்து கேட்டிருக்காரு. இது டவுட் வந்துடுச்சு, போஸ்ட்மேன் தமிழா பேசலாமா அப்படின்ட்டு உள்ளே போய் பேசியிருக்காரு. இன்னும் ஏதோ ஒரு வார்த்தை டக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. பேசும்போது இன்னொரு வார்த்தை வந்துடுச்சு, அதுவும் இங்கிலீஷ் பயன்படுத்துகிறார். அதை பற்றி எழுதுகிற அந்த கட்டுரையாளர் அழகாக எழுதியிருப்பார். வீட்டுக்கு வந்து கேட்டை திறந்து வெளியே வரும்போது ஜீவா வந்து தனித்தமிழை விட்டு விட்டார், மறுபடியும் ஜீவா ஆகிவிட்டார். வாட் இஸ் ப்ராக்டிக்கல்னு பார்க்கணும். முன்னோர்கள் தெரியுது, முன்னோர்கள் வகுத்து தான் வழி நம்ம சொல்கிறோம். முன்னோர்கள் வந்து மற்ற மொழி இடம் கொடுத்துருக்காங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த தனித்தமிழ் இயக்கம் பற்றி ஒரு கட்டுரையில் பிரபலமாக சொல்லப்படுற ஒரு குறிப்பு, வள்ளலார் எழுதிய அந்த பிரபலமான திருவருட்பா பாடல், பெற்ற தாய் தனை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும்னு ஆரம்பிக்கிற பாடல். அதில் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவி உடல் மறந்தாலும்னு வரும். அதை மரபினர்கள் தான் நினைக்கிறேன், இல்லை அவர் வீட்டுக்கு வந்த இன்னொரு அறிஞரோ பேச்சு வாக்கில் இந்த பாடலை சுட்டி காட்டி, இது இவ்வளவு சிறப்பாக ராமலிங்கனார் எழுதியிருக்கார், ஆனால் அதில் தேகம்ங்கிற சொல்லை நீக்கிட்டு அது வடமொழி சொல்லாக இருக்குது, அந்த இடத்துல அதை யாக்கைன்னு மாற்றி பாடியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கோட்பாடை கொண்டு வராங்க அப்படின்னு இவர் சொல்லி பேச்சு வழக்கில். இது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னா, வள்ளலார் ஒரு அருள்நிலையில் இருந்தார்னு ஏற்றுக்கிட்டோம்னா அவங்க பாடல்களை திருத்துறோங்கிற அளவுக்கு போகுமா? அப்போ இதில் சைவ சமயம் சித்தாந்தம் குறிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக காட்டித்தர ஆணவ மலம் வெளிப்படுது இல்லையா?
நான் இப்போ ஒரு அருளற்ற நிலையில் ஒருத்தர் இருந்தார், அவர் அருட்ஜோதி ஆண்டவர்னு ஒருத்தரை வணங்கினார், அதில் கலந்தார்ன்ட்டெல்லாம் கொண்டாடப்படுறோம். ஏதோ ஒரு நிலையில் அவருக்கு ஒரு அருள் பெற்றவர்னு ஏற்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அருளாளர்னு சொல்லப்படுறவர், அவருடைய பாடல்ல இது இது பிழையா இருக்கு, பிழைன்னு சொல்லலாம் கூட ஒரு விமர்சனமாக வச்சு அதில் எழுத்தையே மாத்திர அளவுக்கு போகுதுங்கும் போது அது ரொம்ப வம்பா இல்லை போய் முடியுது. ராமலிங்க சுவாமிகள் அவருக்கும் அவருடைய காலத்தில் சமகாலத்தில் அவருக்கு நேர் எதிராக இருந்தவர் ஆறுமுக நாவலர். அவர் வாழ்க்கையை படிக்கும்போது 2 பேரும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது நான் பார்க்குறேன். ராமலிங்க சுவாமிகள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருதம் வடமொழி இருந்திருக்கு, சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு ஆறுமுக நாவலர் தன் வாழ்க்கையில். சிதம்பரத்துக்கு போகணும், சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசை. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வடமொழி பயிற்சி கொடுக்கணும்னு எழுதியிருக்காரு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அவரும் சரி, நம்ம வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற வள்ளலாரும் சரி, சமஸ்கிருதம் வேண்டும் என்பதில் ஒத்துமையாக இருந்திருக்காங்க. நாம் சைவ சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவாகமங்கள் இதுக்கு அடிப்படைன்னு சொல்லும்போது, சிவாகமங்கள் வழங்கி வரக்கூடிய மொழி வடமொழியாக இருக்கும்போது சிவனே அருளியது, அவ்வளவுதான். அது பெருமானுடைய வாக்கிலிருந்தே வந்தது அப்படின்னும் போது அதுக்கு மேலே அப்பீல். இப்போ அதே அளவில் தான் தமிழையும் வச்சு கொண்டாடுறோங்கிறதையும் மறுக்க முடியல. அதனால தான் நமக்கு ஒரு பொதுவான நம்பிக்கையை சார்ந்த ஒரு கதையா சொல்லும்போது சிவனுடைய துடியிலிருந்து 2 பக்கங்கள்ல இருந்தும் எழுத்துக்கள் வந்ததுன்னு ஒரு 19 ஒரு கதைக்கு சொல்லிடுறோம். டமருகம், டமருகத்திலிருந்து அவருடைய கையில் இருக்கிற அந்த டமருகத்தின் 2 முகங்களிலிருந்தும் எழுத்துக்கள்லாம் பிறந்தது, 2 மொழிக்கான எழுத்துக்களும் பிறந்தது. அதில் நம்மால் கேட்குறான், வலதுல ஏன் சன்ஸ்கிருட் இருந்தது, இடதுல ஏன் தமிழ் இருந்தது, பார்த்து சொல்லுன்றான். ஏன் இடத்துல வந்ததா என்ன குறையாயிடுது? இடது பக்கம் தானே அம்பிகையே இருக்கு, அருளே இடது பக்கம் தானே. அப்படி கற்பிக்கணும்ல, ஏதாவது ஒரு பேதம் சொல்லணும், இடது தவறுங்கிற மாதிரியோ இல்லை குறை மாற்றி வச்சுதான் அப்போ அதை கேட்பான், மாற்றி கேட்பான். அது சரி, அது சரி. அதாவது எப்படி போகுதுன்னா பெருமானுடைய திருவடிவிலேயே வலம் இடதுன்னு பிரித்து பார்க்கிற அளவுக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள்ல தான் இது கடைசியில் போய் முட்டி நிற்குதோங்கிற பயம்தான் இருக்கு. இப்போ இதே மாதிரி மற்றைய பகுதிகளில் வேற எங்கேயாவது இப்போ சமஸ்கிருதத்தை ஒரு அகாடமிக் லாங்குவேஜாக பார்க்குறோம். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட பிராந்திய மொழி கிடையாது. பாரத தேசத்தினுடைய பல கலைகளும் அதில் தான் இருக்குது. அது பொதுவாக எல்லா இடத்திலும் கற்றறிந்தவர்கள் ஏற்று போற்றிய மொழிங்கிற அளவில் பார்க்குறோம். இப்போது தமிழகத்தில் இந்த தமிழில் நீங்கள் டாக்டரேட் பண்ணணும்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா அவன் சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். தமிழ் பல்கலைக்கழகத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்படி தான் இருந்தது. என்ன காரணத்தினால? அது அவசியம் நினைத்தாங்க அவங்க, சமஸ்கிருதம் படித்தா தான் தமிழ் பூர்த்தியாகும். இப்போ கல்வெட்டியல்ல இங்கேயே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து அதிகமாக கல்வெட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு சமஸ்கிருதத்தை குறித்த ஒரு தெளிவு இருந்தால்தான் கல்வெட்டுகளை சுலபமாக வாசிக்க முடியுங்கிறது உண்மையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேரடியாக வட எழுத்துலேயே இல்லைன்னாலும் கிரந்த லிபியில் பெயர்கள் எழுதப்படுது. எல்லாரும் ஏற்றி போற்றக்கூடிய மாமன்னர் ராஜராஜர், அவரோட பேரில் இருக்கிற ராஜராஜருங்கிற அந்த அந்த பகுதி வரைக்கும் கிரந்தத்தில் எழுதுறாரு. ஏன்னா உள்ளபடியே அது வடமொழி சொல், ராஜராஜன்ங்கிறது வடமொழி சொல். அந்த பகுதியை வரைக்கும் கிரந்த லிபியில் எழுதிட்டு அதுக்கப்புறம் சோழ தேவருக்கு ஆண்டுங்கிறது எல்லாத்தையும் அவர் தமிழ் எழுதிடுறாங்க. இப்போ கல்வெட்டு படிக்கணும் அப்படின்னா அவர் ஒரு தமிழ் மன்னர், தமிழ் பெருமையை உலகத்திற்கு கொண்டு சேர்த்தவர், பெரிய திருக்கோயில் எடுப்பித்தவர், பெரிய சிவபக்தர். அவர் 2 மொழியும் ஒரே மாதிரி தானே பார்த்துருக்கார். அவருக்கு முன்னாடி இது இப்போ எங்க இது மாறுபடுது, எந்த இடத்துல இந்த பேதம் ஏற்படுது? வைணவத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தின் பொருள் தெரிய வேண்டும் என்றால் தமிழ் படிக்கணும்னு எழுதியிருக்கான். வாசக ஞாபகம் இல்லை, அதை கண்டுதான் தெளிந்தேன்ற வார்த்தையை வருது அதில் திவ்ய பிரபந்தத்தில். அதனால் யார் உண்மையாக மொழியறிவு பெற்றிருந்தார்களோ, யார் ஆன்மீக அனுபவத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த மொழி பிரச்சனை இல்லை. இதோட தலைமை வேறு, அதுக்கான காரணங்களும் வேறு. இப்போது சுந்தரர் அடியார்களை வரிசைப்படுத்தும் போது அப்பாலும் அடி சார்ந்தார்னு ஒரு அடியார் கூட்டத்தை கொண்டு வரார். அதுக்கு சேக்கிழார் உரை கொடுக்கும்போது இந்த மூவேந்தர்கள் ஆண்ட பகுதிக்கு வெளியில இருந்து சிவபக்தி செய்தவர்கள், இந்த என்னுடைய காலத்துக்கெல்லாம் அப்புறம் இருந்தவர்கள்னுலாம் பொருள் கொள்றார். இப்போ மூவேந்தர்கள் ஆண்ட பகுதிங்கிறது மொத்த உலக பரப்பளவில் ஒரு சின்ன குறிப்பிட்ட பகுதி தான். பாரதத்திலேயே தமிழகத்திலே ஒரு பகுதி தான் அதுக்குள்ள முடிஞ்சிருது. இப்போ இந்தியாவினுடைய ஒரு சின்ன பகுதி தான். இப்போ ரஷ்ய தேசத்திலேருந்து யாரோ ஒருத்தர் நிறைய இதெல்லாம் பிரவசனங்கள்லாம் கேட்டு சிவபெருமானிடத்தை அடிமை செய்யணும், பக்தி செய்யணும்னு வந்து அவர் திருமுறைகளை மொழிபெயர்த்தோ பயின்று அந்த அளவில் சைவ ஞானம் பெற்று ரஷ்ய மொழியில் அவர் பேசினார்னா இல்லை அவர் எழுதினார்னா அதை ஏற்கணுமா இல்லையா? தமிழ் தெரியாத ஒருத்தர் சைவ சித்தாந்தி ஆக முடியுமா முடியாதா? நேரடியாகவே கேள்வி. மொழியே தேவையில்லைங்க. இது யானை கும்பிடுது, பெருமாள் வந்தார், மொழியாக இருந்ததுங்க. யானையோட பாஷை தான் கூட்டிருக்கோம், தமிழில் கூட்டிருக்கோம். நம்ம சொல்லிக்கலாம் ஆதி மூலம்னு சொல்லிச்சுன்னு. யானை பாஷை வேறு, எறும்பு பாஷையும் வந்திருக்காருல்ல. கண்ணப்புறம் கூட இது இந்த எச்சில் உமிழ்ந்து போகிறது யார்? இப்போ அந்த பாஷையார் பேசியிருக்காருல்ல. இறைவனுக்கு மொழி தேவையில்லை, சிக்னல் கை போட்டு ஆட்டினாலே வந்துடுவார். முத்திரைகளே இருக்கே நமக்கு. ஆமாம், பூஜையிலேயே முத்திரையில் சொஃபிஸ்டிகேட்டாக சொல்கிறீங்க. நான் ஐயா பாட்டுக்கத்தில் வந்துடுவார் அப்படின்னு என்னோட கணிப்பு. மொழி ஒரு கருவி தாங்க, இறைவன் அடைய வேண்டிய இலக்கு, அதை இது குழப்பக்கூடாது. இப்போ சமீபமாக நடக்கிற அந்த முருகர் குறித்த பேச்சை எடுத்து போவேன். இப்போது சினிமா துறையில் முருகரை கொண்டு வர்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது, இதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்தாச்சு. ஆனால் அதை நடிக்கிறவங்க என்ன பாஷையில் முருகர் பேசணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும்போது
என்னுடைய கேள்வி இப்போ ரொம்ப பிரபலமா முருகரை கொண்டு போய் நிறுத்திய கந்தன் கருணை படத்தை எடுத்துப்போம். அப்போ பிரபலமாக இருந்த திரைப்பட வல்லுநர்கள் எல்லாரும் சேர்ந்து நடித்தாங்க. ரொம்ப பிரசித்தமான ஒரு படம். இப்போ அதுல பேசப்பட்ட மாதிரி தான் முருகர் பேசினார்னு கொள்ள முடியுமா? இப்போ நிஜமாவே அதே வார்த்தைகளை தான் சொன்னார். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அத ஏதோ ஒரு ஞான நூல்களை பார்க்கிறோம். அதுல இப்படி சொல்லியிருக்காங்க. அதை வரித்து தான் கொண்டு வரோம் அப்படின்னும்போது, இந்த மொழிங்கிறது இதுல எந்த இடத்துல கொண்டு வந்து சரியா பொருந்தும்? அப்ப இது இறைவனையும் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு அரசியல் செய்யற மாதிரி தானே ஆகுது. அரசியல் தான் சரியாக சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லலை, மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. 1925 இப்போ மெரினா கடற்கரை, அப்போ மெரினாவில் பேர் இருந்தால் தெரியாது, சென்னை கடற்கரையில் பேசுகிறாரு. அந்த ஸ்பீச் மறுநாள் வெளியே வந்திருக்கு. அதில் சொல்கிறாரு, வெள்ளைக்காரன் வந்து வடநாட்டில் இந்து முஸ்லீம் சொல்லி பிரித்தான். இங்கே சென்னையில் அது முடியாது. சென்னை மாகாணம் தான் பிறந்தது, ராஜதானி. இங்கே பிராமணர்லாம் பிரிக்கிறான். இந்த இது மயங்கி விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள் சொல்கிறார். காந்தியடிகள் சொல்லி எப்போ 1925 அப்போ தான் திராவிட இயக்கமாக ஆரம்பிக்குது. காந்தி சொல்கிறது கேட்குறதில்ல, பல விஷயங்கள் கேட்குறதில்ல, இதுலேயும் விட்டான்னு வச்சுங்க. அது மாதிரி இதெல்லாம் பிரித்தாளுக்கான ஒரு கால்டுன்னு ஒருத்தர் வந்து உண்டாக்குறாரு. அவரை தான் நீ கோட் பண்ணுறாங்க. திராவிடம்னு வார்த்தை என்ன அர்த்தம்? பாகவத்தில் பார்த்தா திராவிடம்னு வார்த்தை இருக்குது. என்ன சொல்கிறான்னா, திராவிடத்தில் தான் பக்தி ஆரம்பித்ததுன்றான். சரி, அது ஜியாகிரபிக்கலாக எங்கடா இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாடு நதிகளோட பேரெல்லாம் சொல்லிடுவாங்களே இல்லையா? ஸோ பக்தி இங்கே தான் ஆரம்பிச்சதுன்றான். அதனால் அடிமொழியில் நம்மளால் கை வைக்கிறான். தமிழ்நாட்டில் ஒழிச்சா தான் மொத்தத்தில் ஒழிக்க முடியும்னு. ஈவன் ஹிஸ்டாரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பக்தி மூமெண்ட் என்று சொல்லக்கூடாது இயக்கமே தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்குது. விசாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால மார்கழி மாதம் போனீங்கன்னா திருப்பாவை தான் சொல்லுவான். ஆனால் அவங்களுக்கு திருப்பாவை மாதிரி தெரியாது. ஒரு 500 வருஷத்தில் மாற்றிக்குவான். தெலுங்கு கலந்து பாடுவான். இப்போ திருப்பாவை தான் எல்லா கோயிலும் எல்லா சின்ன சின்ன வில்லேஜோட பாடுவான். நான் பார்த்துருக்கேன். இது அப்படியே இப்போ ஒரு சாம் எல்லா ஊர்லேயும் இருக்குது இந்த பழக்கம். பக்தியை தமிழ் தான் முதல்ல கொண்டு வந்திருக்கான். முதல்ல இவனை காலி பண்ணால் தான் பக்தி காலி, அப்போ இந்து மதத்தை காலி பண்ண முடியுன்றது வெள்ளைக்காரன் போட்டு ஸ்கெட்சு அதை நம்மளுக்கு செயல்படுத்திட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இதில் இன்னொரு கேள்வி, இப்போ நீங்கள் சொல்கிற அதே மாதிரி பாரம்பரிய சைவ அடியார்கள் கிட்டத்தட்ட இப்போது ஞானசம்பந்தர் காலத்துலேருந்து இல்லை அம்மையார் காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்து ஒரு 1600 வருஷமாக இந்த பாரம்பரியம் நமக்கு ஞான நூல்களாக கிடைக்குது. அதில் எல்லாத்துலேயுமே ஆச்சாரியர்கள் வேதத்தை கொண்டாடி இருக்காங்க. அது எல்லாமே இருந்திருக்கு. மொழி சார்ந்து இறைவனை பிரிக்கிறது இதெல்லாம் கிடையாதுன்னு கொண்டு வந்துட்டோம். ஆகமங்கள் இருக்குது. பின்னாடி எழுந்த மெய்கண்டார் தொடக்கமாக பாடிய சாஸ்திர நூல்கள் இருக்குது. இதிலெல்லாம் இவ்வளவு காலம் பயின்று வந்த அந்த மரபில் குழப்பங்கள் ஏற்படாமல் 20ஆம் நூற்றாண்டில் இந்த குழப்பம் எதனால் ஏற்படுது? அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் தான் பெரும்பான்மையாக இருந்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் அந்தணர்களும் இருக்காங்க, அந்தணர்கள் இல்லாத இருக்காங்க. பாரம்பரிய சைவர்கள் 2 பகுதிகளிலும் இருந்து வராங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்த பிரச்சனை எதனால் வருது? The supremacy of the Vedas was never questioned for thousand or more years. It's after the advent of the English. நம்மளோட கருத்தாக்கத்தை அவங்க தான் உருவாக்குறான். நம்ம பக்கத்து ஊரில் தெரிஞ்சுக்கிறது அவனை கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட தோட்டத்தில் எது விளையுது நம்ம பார்த்தா தெரியும், பார்க்குறது இல்லை. அது வெள்ளைக்காரங்க தான் ஒத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு மயக்கத்தில் இருந்துட்டோம். அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் மற்ற மீடியாவும் அவர் கையில் போன ஆட்சியில் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கு. இதில் ஆராய்ச்சி போது 3 வருஷத்தை கண்டுபிடிச்சேன். நல்ல செய்தி என்னென்னா, பெரும்பான்மையான சைவ அடியார்கள் அந்த பக்கம் காசுக்குள்ள பக்கம் போகல, சாம்பசிவ தான் போகிறோம். மெஜாரிட்டி இருக்குது. அது சந்தோஷப்படலாம். நம்ம நினச்சபடி வரல. ஜோசப் விஜய் மாதிரி யாராவது வராங்க. ஆனால் மாற்றம் இருக்குது. கடவுள் மறுப்புன்றது அடிபட்டு விட்டுது. கடவுளே கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது செய்யலை. அப்புறம் இந்து கடவுளை மட்டும் கும்பிடக்கூடாதுன்னா இப்போ எல்லா கடவுளையும் கும்பிடலான்னு வந்துச்சு. இது ஒரு பரிணாம வளர்ச்சி தானே, ஒரு வெற்றி தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அந்த விதத்தில் நானுமே உடன்படுறேன். ஏன்னா தமிழில் அர்ச்சனை அப்படின்னு ஒரு விஷயத்தை புதிதாக கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்பர் சுவாமிகள் முதலையே தொடங்கிடுறார். தாண்டகம் முழுக்க போற்றி போற்றின்னு பாடியெல்லாம் அர்ச்சனை பண்ணி முடிச்சிருக்காரு. அதனால் புதுசு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை கோயில்களை வலியுறுத்தி கொண்டு வரும். இறைவனோட திருநாமத்தை எனக்கு புரியாத மொழியில் நீ பேசி நமகான்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் தமிழில் பண்ணலாம்னு ஒரு மரபை கொண்டு வந்தாங்க. உள்ளபடியே விசாரித்து பார்த்த வரையில் ஒரு 100 சீட்டு ரெகுலராக பண்ணுற அர்ச்சனைக்கு போச்சுன்னா 1-2 சீட்டு ஏதோ இந்த தமிழ் அர்ச்சனைன்னு குறிப்பிட்டு வர்றவங்க இருக்காங்க. மக்கள் இதில் இது 2த்துல இது உயர்ந்ததுன்னு மக்கள் கொண்டுட்டாங்கன்னு கூட கொள்ளலை. மக்கள் சாமானியமாக இருக்கக்கூடிய ஒரு அடியார்கள், இறைவா உனக்கு நான் நன்றி சொல்கிறேன், என்ன நல்லபடியாக வச்சுக்கோ, குழந்தை குட்டைகளை நல்லா வச்சுக்கோன்னு வேண்டத்துக்கு கோயிலுக்கு போகிற ஒரு அடியார்கள் இந்த மொழி சார்ந்துதான் இறைவனை அடையணுங்கிற எண்ணத்தோட நிச்சயமாக இல்லை. பொதுவாகவே இருக்கக்கூடிய புத்தி. ஏன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து வராங்க, புதிதாக கற்றுக்குறாங்க, பாடணும் பேசணும்னு அவங்க நினைக்கும் போது திருமுறைகளையோ மற்றொன்றையோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கோம். அவங்க அதை படித்து தான் அந்த உணர்ச்சி கொள்கிறாங்க, அந்த சிரத்தையெல்லாம் வருதுன்னும் போது மொழியால் அவனை அடைய முடியும், மொழி தான் அவரை கொண்டு போகுங்கிறது பொருள் ஆக முடியாது. மொழி என்பது ஒரு கருவி, ஒரே கருவி இல்லை. மூக்கம் கரோதி வாச்சாலம் அப்படின்னு சொல்கிறாங்க கீதையோட. மூக்கம்னா பேச ஊமைன்னு அர்த்தம். ஊமை கூட அந்த பாக்கியம் கிடைக்குதுன்றான். அவனுக்கு எது மொழி? ஊமையாக இருக்கு அவனுக்கு. அதனால் சிறுத்தின் உணர வேண்டிய விஷயம் என்னென்னா, மொழியை போற்றுவோம்,
இறைவனை அடைவதற்கு மொழி ஒரு கருவி, ஒரே கருவி அல்ல என்பது என்னுடைய தீர்மானம். அந்த விதத்தில் இந்த 2 நூலையும் வச்சுக்கிட்டு ஒரு தொடர் மாதிரி பார்க்கலாம் ஐயா. 2 பேரோட கிளைம்ஸும் என்னவா இருக்கு, அதை எப்படி இவர் மறுக்கிறாருங்கிறது. ஏன்னா 2 பேருமே பேரறிஞர்கள். வசதி வாய்ப்பு அவனோட அருள் இருந்தால் அதை செய்யலாம். நன்றி சிவசிவா.